ஈரானின் தற்காலிக தலைவராக அலிரேசா அராபி தேர்வு செய்யப்பட்டுள்ள நிலையில் அவரின் பின்னணி குறித்தும் அவருக்கு இருக்கும் சவால்கள் குறித்தும் விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவின் கூட்டு தாக்குதலில் ஈரானை 35 ஆண்டுகளுக்கும் மேலாக ஆட்சி புரிந்து வந்த அயதுல்லா அலி காமெனி கொல்லப்பட்டுள்ளார். அயதுல்லா அலி காமெனியின் மறைவு ஈரானில் பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ள நிலையில் அவருக்கு பின்னர் ஈரானின் அதிஉயர் தலைவராக யார் வருவார் என்பது குறித்து பெரும் விவாதம் எழுந்தது. அயதுல்லா அலி காமெனியின் மகன் முஜ்தபா காமெனி மற்றும் அந்நாட்டின் மூத்த மதத் தலைவர் அலிரேசா அராபி ஆகியோரில் ஒருவரே ஈரானின் அடுத்த அதிஉயர் தலைவராக தேர்வு செய்யப்படுவார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. இந்த சூழலில் புதிய தலைவரை தேர்ந்தெடுக்க அந்நாட்டின் சக்தி வாய்ந்த அமைப்பான நிபுணர்கள் அவை கூடும் வரை ஈரானின் அடுத்த அதிஉயர் தலைவர் பொறுப்புக்கு அலிரேசா அராபி தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. 1959 ஈரானில் பிறந்த இவர் 11 வயதிலேயே மதப்பள்ளிக்கு அனுப்பப்பட்டார். இவரின் தந்தை இப்ராஹிம் அராபி. ஈரானிய புரட்சியின் தந்தையாக கருதப்படும் அயதுல்லா காமெனிக்கு மிகவும் நெருக்கமானவர் என்பதால் சிறு வயதிலேயே அலிரேசா அராபியின் கைகளுக்கு முக்கிய பொறுப்புகள் வந்தது. ஈரானில் பல்வேறு பொறுப்புகளை வகித்த இவருக்கு ஒரு கட்டத்தில் ஒட்டுமொத்த மதக்கல்வி நிலையங்களை வழிநடத்தும் பொறுப்பும் வழங்கப்பட்டது. மேலும் நாட்டின் சட்டங்கள் மற்றும் தேர்தல் வேட்பாளர்களை அங்கீகரிக்கும் 12 பேர் கொண்ட குழுவில் ஒருவராகவும் அடுத்த உச்ச தலைவரை தேர்ந்தெடுக்கும் அதிகாரம் கொண்ட அசெம்பிளி ஆஃப் எக்ஸ்பர்ட்ஸ் அவையின் உறுப்பினராகவும் இவர் செயல்பட்டுள்ளார். கடந்த 2022 வாட்டிகன் நகரில் கிறிஸ்துவ ஆன்மீக தலைவர் போப் பிரான்சிஸை சந்தித்து பேசிய ஈரானிய மூத்த மத குருக்களில் இவரும் ஒருவர். இப்படி இதற்கு முன்னர் பல்வேறு முக்கிய பொறுப்புகளை வகித்த அலிரேசா அராபி தற்போது ஈரானின் தற்காலிக தலைவராக தேர்வு செய்யப்பட்டுள்ளார். நாத்திகம் மற்றும் பிற மதங்களுக்கு எதிராக கடுமையான கருத்துக்களை கொண்டவராக கருதப்படும் இவர் 2022 ஆண்டு ஈரானில் நடைபெற்ற மக்சா அமேனி போராட்டத்தின் போது இவர் போராட்டக்காரர்களை மிக கடுமையாக விமர்சித்தது அப்போது பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. ஈரானில் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் தாக்குதல் தொடர்ந்து நடைபெற்று வரும் நிலையில் அவர்களின் அடுத்த இலக்காக அலிரேசா அராபி மாறலாம் என்ற அச்சம் எழுந்துள்ளது. மேலும் போரில் பல்வேறு பின்னடைவுகளை சந்தித்து வரும் ஈரானை அதிலிருந்து மீட்டு கொண்டு வரும் பொறுப்பும் இவர் மேல் விழுந்துள்ளது.